நடைபெற்ற பின்னாடி ஒரு ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய கணவன்கிட்ட ஒரு உதவி கேட்டுதான். என்னன்னா, நான் இறக்க போற இடத்துல இதுவரை நான் உங்களை எதுவும் கேட்டதில்லை, நான் இறக்கும் போது என்னுடைய பிணத்தில் ஒரு சந்தனக்கட்டை, ஒரு சின்ன சந்தனக்கட்டையாவது வைத்து எரியுங்கள் அப்படின்னு கேட்டுதான். அவர் ரொம்ப கணவர் ரொம்ப வேதனைப்பட்டாராங்க. எதுவுமே கேட்காத ஒரு பெண்மணி இது இப்படிப்பட்ட சந்தன மரத்துக்கு நம்ம எங்க போவோம் அப்படி ஒரு இது கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க நேரத்துல அப்பதான் மகாபாரத போர் நடந்திருக்குது. எல்லாம் அந்த இடத்துல உள்ள முக்கிய இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இவர் போறாரு. அந்த பெண்மணி இறந்து விட்டார்கள். இப்ப அந்த குச்சியை தேடுகின்ற படம் அந்த கணவர் இறங்குகிறார். அவங்க போகும்போது ஒவ்வொரு இடத்துல கேட்கிறாங்க, யாருமே இல்லை இல்லைன்றாங்க. கடைசியா தர்மர்கிட்ட போய் கேட்கிறார். தர்மர் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி எங்காவது ஒரு சின்ன குச்சி இருந்தா கூட அவங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்றாரு. ஆனா போய் தேடுறாங்க, ஐயா எல்லாமே அழிச்சு போச்சு, கிடைக்கலன்னு வந்துடுறாங்க. தர்மர் கை விட்டு விட்டார். கடைசியா கர்ணன்கிட்ட போறார். கர்ணன்கிட்ட போய் ஐயா எல்லாரும் உதவி செய்யுங்க. கர்ணன் போய் தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் போய் தேடுறாங்க, யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்பதான் கர்ணன் என்ன சொல்றாரு, என்ன அப்படி கிடைக்கலையா, நம்ம வீடு ஒரு அரண்மனை, இந்த வீட்டுல ஏதாவது ஒரு தூண் கண்டிப்பாக சந்தன தூணாகத்தான் இருக்க வேண்டும், அதனை உடைத்து அவருக்கு கூட சொல்றாரு. இதன் மூலம் என்ன நமக்கு தெரியுதுன்னா, தன்னுடைய சொத்தையே தன்னுடைய பொருளையே பிறருக்கு கொடுப்பதுதான் மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அன்னைக்கே சொல்லிருக்காரு. அதனால்தான் கண்ணனை இன்று வரைக்கும் வள்ளல் சொல்றோம். அதைதான் நான் நீங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்க இருக்க அந்த தீப அறக்கட்டளை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, தங்களுடைய பொருட்களை இந்த அன்னதானமாகவோ அல்லது பிற தானங்களாக மளிகை பொருட்களாகவோ